காஃபி ரொம்ப பிரமாதமா இருக்குமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. பவித்ரா, தேவ் ரொம்ப நல்லவன்தா. சில நேரம் ஈகோயிஸ்ட் பர்சனா இருக்கான், சில நேரம் ஓவர் பொசிசிவா இருக்கான். அவனோட பர்த்டேவை நீ ஞாபகம் வச்சு நீ அவனை விஷ் பண்ணலன்னு அவனுக்குள்ள ஒரு வருத்தம். அன்னைக்கு லஞ்ச் ஏற்பாடு பண்ணி நீ அதுல கலந்துக்காம போனதும் அவனுக்கு கோபம். டெண்டர் விஷயத்துல ஏற்பட்ட லாஸ், ரகசியம் எப்படி வெளியே போச்சுங்கிற டென்ஷன். ரொம்ப நாளா ஒர்க் பண்ற ஜிஎம்மையும் சந்தேகப்பட முடியல. அவனுக்கு உண்மையிலேயும் சந்தேகம் இல்லம்மா, உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிற வேகத்துல உன்கிட்ட வார்த்தையை விட்டுட்டான். நடந்தது என்னங்கறத தெரிஞ்சுக்கணும்ல, அதனாலதான் உன்னை அவசரப்படுத்தியிருக்கான். ஜிஎம்மோ நீயோ இல்லாம வேற யாரோ தான் தப்பு பண்ணிருக்கணும்னு நினைச்சான். ஜிஎம் தான்னு தெரிஞ்சதும் அத அவனால நம்ப முடியல. சந்தோஷமோ கோபமோ துக்கமோ எதுனாலும் உடனே வெளிப்படுத்திடுவான். அதனாலதான் உடனே அவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்திருக்கான். உன்னை தப்பா பேசிட்ட சங்கடத்துல அதுக்கு பரிகாரமா உனக்கு ஜிஎம் போஸ்டையும் இன்கிரிமெண்ட்டையும் கொடுக்கறதுக்கு முன் வந்தான். ஆனா நீதான் அதை ஏத்துக்காம ரிசைன் பண்ணிட்டு வந்துட்ட. நீ பர்த்டேக்கு விஷ் பண்ணாதது, அவன் கூட லஞ்ச் சாப்பிடாதது, லீவ் போட்டுட்டு போனது, அத கூட தாங்கிக்க முடியாம நீ அவனை இன்சல்ட் பண்ணிட்டன்னு தினமும் வீட்டுக்கு வந்து புலம்புவாமா. நீ வேலையை விட்டுட்டு போனதும் அவன் எவ்வளவு விரக்தியா பேசணும் தெரியுமா? ஈகோயிஸ்டிக்கா இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் ஈரம் இருக்குமா, அத நீ புரிஞ்சுக்கோ. பவித்ரா சின்ன பொண்ணு, அவ வேலையை ரிசைன் பண்ணிட்டா. பெரியவங்க நீங்களாவது எடுத்து சொல்லலாம்ல. நான் சொன்னேம்மா, நடந்த சம்பவத்தெல்லாம் அவன் சொன்னப்போ அவன் மனசளவுல எவ்வளவு புண்பட்டிருக்கான்னு புரிஞ்சுது. பவி என்னைக்குமே அவசர முடிவு எடுக்க மாட்டான். அப்படியே இருந்தாலும் தப்பான முடிவு எடுக்க மாட்டான். ஒரு அப்பாவா இவளை நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேம்மா. வேலை வேணும், சம்பளம் வேணுங்கிறதுக்காக இவ தன்மானத்தை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டா. அதனால வேலைக்கு போகணும் என்னால கட்டாயப்படுத்த முடியலம்மா. ஆமாமா, நானும் என் ஹஸ்பண்டும் முதல்ல எடுத்து சொன்னோம். இன்கிரிமெண்டோட ஜிஎம் போஸ்டும் கிடைக்குதுன்னா சாதாரண விஷயமா? இது போல ஒரு வேலை மறுபடியும் கிடைக்கணுமே. மாசம் ஆனா நமக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறோம்னு நாங்க எவ்வளவோ சொல்லி பாத்துட்டோமா. ஒரே பிடிவாதம், நாங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாமா. பவித்ரா, யாரோ ஒரு பொண்ணு வேலை விட்டு போயிருக்கான்னா அது எனக்கு பெரிய விஷயமாவே பட்டிருக்காது. நீங்கிறதுனாலதான் நான் இங்க ஓடி வந்திருக்கேன். உன்னை கோயில்ல முத தடவை பார்த்ததுமே நீ என்கிட்ட காட்டின பரிவு, அக்கறை, இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுமா. நீ வேலையை விட்டு போனதும் என்னால தாங்கிக்க முடியலம்மா. என் பேரன் உன் மேல பழி போட்டு பேசுனதுக்காக நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ப்ளீஸ். நீ மறுபடியும் வேலையில சேரணுமா, எனக்காக. பாட்டி,
நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? உங்க பேரன் இடத்துல இருக்கிற எந்த முதலாளியுமே அவர் போலதான் நடந்துப்பாங்க. இது முதலாளிங்களுக்கான குணம், அவங்களுக்கான எத்திக். நான் அவர் குற்றம் சொல்லவே இல்லை. ஆனா ஒரு முதலாளி என்ன வேணாலும் பேசுவாரு, சந்தேகப்படுவாரு, என்ன கமிஷன் வாங்கினியான்னு கூட கேட்பாரு. சம்பளத்துக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வேலை பார்க்கறதுக்கு என் தன்மானம் எனக்கு இடம் தரல. என்ன குத்தம் சொன்னதுக்கு அவருக்கு நியாயமான காரணம் இருக்கலாம். ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நான் இடம் கொடுத்ததே இல்லை. நான் அவ்வளவு சின்சியரா வேலை பார்த்திருக்கேன். அத கூட புரிஞ்சுக்க முடியாம ஒரு பாஸ் இருக்காருன்னா அவர்கிட்ட நான் எப்படி வேலை பார்க்க முடியும்? என்ன விரல் நீட்டி குத்தம் சொன்னப்பவே நான் வேலையை தூக்கி வீசிட்டு வந்திருக்கலாம். நான் ஏன் தெரியுமா இருந்தேன்? நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக தான். நிரூபிச்சதுக்கு அப்புறம் ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட்லாம் கொடுக்கறதால என்ன பிரயோஜனம்? அவர் பேசினதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? அந்த ப்ரமோஷனை நான் ஏத்துக்கிட்டா நான் ஒரு கேரக்டர்லெஸ் பர்சனா ஆன மாதிரி இருக்கும். வேலைக்காக என் தன்மானத்தை இழந்து அங்க வேலை செய்யறது எனக்கு அசிங்கமா இருக்கு பாட்டி. எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்து மன்னிப்பு கேட்டது மனசுக்கு வேதனையா இருக்கு. ஆனா நான் என்ன பண்ண முடியும் பாட்டி? என்ன மன்னிச்சிருங்க. பவித்ரா, ப்ளீஸ்மா. சரிம்மா, உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு மேலே நான் உன்னை எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? கடவுளோட அனுகிரகம்னு ஒண்ணு இருந்தா என் பேரனோட குணமும் மாறணும். நீயும் மனசு மாதிரி அங்க வேலைக்கு வந்து சேரணும். நான் எவ்வளவோ நம்பிக்கையோட வந்தேன், ஏமாற்றத்தோட திரும்பி போறேன். நான் வரேம்மா. என்ன கோச்சுக்காதீங்க பாட்டி. இல்ல பரவாயில்ல, நான் வரேம்மா. சரி வாங்க. நான் வரேங்க. சரிம்மா, போயிட்டு வரேம்மா. வாங்கம்மா. வரேம்மா. பவி நில்லு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வேலை இல்லைன்னா என்ன, கண்டிப்பா எனக்கு இன்னொரு வேலை கிடைக்கும். எப்பவும் போல என் சம்பளம் உங்களை தேடி வரும். உங்களுக்கு எந்த பயமும் வேணாம், போதுமா? பாட்டி, என்னாச்சு பாட்டி? அம்மா, அம்மா உடம்புக்கு எதுவும் முடியலையம்மா? இல்ல, நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல, போய் தண்ணி எடுத்துட்டு வா. அம்மா இந்தாங்கம்மா தண்ணி குடிங்க. இந்தாங்க பாட்டி. பாட்டி எங்க போயிருந்தீங்க? கோயிலுக்கா? இல்ல. எதுக்காக தனியா போனீங்க?
என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் உங்க கூட வந்திருப்பேன்ல. ஏற்கனவே கோயில்ல ஒரு தடவை மயங்கி விழுந்திருக்கீங்க. உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணணும். என்ன பாட்டி எதுவுமே பேச மாட்டீங்க? எங்க தான் போயிருந்தீங்க? பவித்ரா வீட்டுக்கு. எதுக்கு? அவ வேலையை விட்டு போனதும் மகாதேவ் எவ்வளவு அப்செட் ஆயிட்டான்னு பார்த்தல்ல. அதோட பவித்ராவும் ரொம்ப நல்ல பொண்ணு. இவன் ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக அவ வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா. அதான் அவ வீட்டுக்கே போய் நேர்ல போய் பார்த்து சமாதானப்படுத்தி மறுபடியும் வேலைக்கு வான்னு சொல்லி கூப்பிடலான்னு போனேன். அவ அதை ஏத்துக்கிட்டாளா? இல்லம்மா, ஏ? என்னவோ அவ மனசுக்கு ஒப்பலையா. என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நான் அவளை கட்டாயப்படுத்த முடியுமா? ஆனாலும் எனக்கே ஒரு ஏமாற்றம்னு சொல்லணும். மனசு தாங்கல. அதான். மயக்க வர அளவுக்கு வந்துருச்சு. பாட்டி இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நீங்க யாரு? ஒரு பெரிய பிசினஸ் மேனோட பாட்டி. வேலையை விட்டுட்டு போன அந்த ஸ்டாஃப் தேடி நீங்க அவ வீட்டுக்கு போலாமா? உங்க கௌரவம் என்ன ஆகுறது பாட்டி? தேவ் நினைச்சு ஒரு ஆட் கொடுத்திருந்தார்னா இன்டர்வியூக்காக சர்டிபிகேட்டை தூக்கிட்டு 100 பொண்ணுங்க வந்து நிப்பாங்க. ஏ, எனக்கே உங்க ஆபீஸ்ல வேலை கொடுங்கன்னு நான் எத்தனை தடவை கேட்டிருப்பேன். அந்த பவித்ரா பார்த்த வேலைய எனக்கு பார்க்க தெரியாதா? என்ன திட்டினாலும் இன்சல்ட் பண்ணாலும் நான் அவள மாதிரி அம்போன்னு வேலையை விட்டுட்டு போக மாட்டேன். எனக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கலாம்ல. என்னைக்குமே நாம நம்ம இடத்த விட்டு இறங்க கூடாது பாட்டி. மாதவி, நீ விஷயம் புரியாம பேசுற. வேலை கேட்டு 1000 பொண்ணுங்க வரலாம். ஆனா பவித்ரா போல ஒரு பொண்ணு கிடைக்கணுமே. நேர்மையான திறமையான பொண்ணுங்கிறதுனால தானே அவ போனதுல இருந்து தேவ் அப்செட் ஆயிருக்கான். அதுவும் இல்லாம என் மனசுல என்ன இருக்குங்கிறதெல்லாம் உனக்கு புரியாது. பவித்ரா முடியாதுன்னு சொல்லிட்டா. நானும் சரின்னு வந்துட்டேன். ஆனா எப்படியும் அவளை சமாதானப்படுத்தி மறுபடியும் அவளை இந்த வேலையில சேர வைக்கணும். சரிம்மா, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. நான் போய் படுத்துக்கிறேன். சரிங்க பாட்டி. எழுந்துருங்கம்மா. பவித்ரா பத்தி பாட்டி மனசுல அப்படி என்னதான் இருக்கு? நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அம்மா, நான் வேணா டாக்டருக்கு ஃபோன் பண்ணட்டுமாமா? வேண்டாம் லக்ஷ்மி, நான் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சேன்னா சரியா போயிடும். சரிங்கம்மா. அம்மா. என்ன லக்ஷ்மி? உங்க பேத்தி சொல்றதெல்லாம் கேட்காதீங்கம்மா. ஏன் லக்ஷ்மி? தேவ் தம்பி சொல்ற மாதிரி அவங்க உங்க பேத்தியான்னு ஒரே சந்தேகமா இருக்குமா. நானே கோவில்ல. லக்ஷ்மி. அம்மா கோச்சுக்காதீங்கம்மா. என் மனசுல பட்டதை சொன்னேன். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா பவித்ராம்மா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுதுமா. அவங்கள எப்படியாவது வேலையில சேர்த்து விட்டுருங்கம்மா. அப்பதான் தேவ் தம்பி முகத்துல சிரிப்பை பார்க்க முடியும். பார்க்கலாம். சரிங்கம்மா, நீங்க படுத்து தூங்குங்க. நான் போய் வேலை பார்க்கறேன். சரி. சரிங்கம்மா. என்ன இவ மாதவிய பத்தி இப்படி சொல்லிட்டு போறா? ஏதோ உண்மைன்னே தெரியலையே.
அப்பாடி. என்னங்க காஃபி? இத நான் எதிர்பார்க்கவே இல்லையே. எனக்கு 5000 rupees வேணும். இதையும் நான் எதிர்பார்க்கலாமா? என்னங்க விளையாடாதீங்க, எனக்கு இப்பவே 5000 வேணும். வாங்குற சம்பளம் முழுசா உங்ககிட்ட தானே குடுக்குறேன். திடீர்னு 5000 ரூபாய்க்கு எங்கடி போவேன்? அவ்வளவு பணத்துக்கு என்னடி செலவு? 1000 செலவு இருக்கு, அது எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு சொல்லணுமா? பெருசா சம்பளம் முழுசா குடுத்துட்டீங்க, உங்க துக்குடா சம்பளத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஏண்டி என்ன பண்ண முடியும்னா மாசம் மாசம் அதை தாண்டி கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு மட்டும் என்னடி அதிசயமா கேள்வி கேக்குற? இத்தனை மாசமும் உங்க தங்கச்சி சம்பளத்தை கொண்டு வந்து கொடுத்தா, இந்த மாசம் இன்னும் வரலையே. இதுக்கு மேலயும் வருமா வராதான்னு தெரியல. நான் எப்படிதான் செலவுகளை சமாளிக்க போறோம்னு தெரியல. ஏய் சத்தம் போடாதடி, வெளியில கேட்டுட போதுடி. கேக்கட்டுமே, எனக்கு என்ன? நான் ஒன்னும் எதையும் ஒளிச்சு மறைச்சு பேசல, உள்ளதான் பேசுறேன். இன்னைக்கு உங்க தங்கச்சி என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணா? வீட்டுக்கு வந்த ஸ்ரீதேவிய வேண்டான்னு சொல்லிட்டா. என்னடி சொல்ற? ஆமாங்க, பவி வேலை பார்த்த கம்பெனி முதலாளியோட பாட்டி ஆமா. நம்ம வீட்டுக்கே வந்தாங்க. எதுக்கு? உங்க தங்கச்சி ரொம்ப நல்லவளா, திறமசாலியா, அவ வேலையை விட்டு வந்ததுனால அவங்க பேர ரொம்ப அப்செட் ஆயிட்டாராம். ப்ரமோஷனும் இன்கிரிமெண்ட்டும் குடுக்கறேன்னு சொல்லியும் வேலைய வேண்டாங்கறியே, கண்டிப்பா நீ வேலையில வந்து சேர்ந்துக்கணும்னு கெஞ்சினாங்க. அதுக்கு உங்க தங்கச்சி என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னா? மறுபடியும் அந்த வேலையை ஏத்துக்கிட்டா அவளுக்கு ஒரு கேரக்டரே இல்லன்னு ஆயிடுமா. உங்க வேலைய வேணா எதுவும் வேணான்னு திருப்பி அனுப்பிட்டா. அவ சொல்றது சரியாதாண்டி இருக்கு. என்ன சரியா இருக்கு? இது போல ஒரு வேலை சம்பளம் இனி அலைஞ்சு திரிஞ்சாலும் கிடைக்குமா? அப்படியே கிடைச்சாலும் இவ வேலைக்கு போய் சம்பளம் வந்து விடிஞ்சிடும். அது வரைக்கும் உங்க வருமானத்துல என்னால குடும்பம் நடத்த முடியாது. ஏண்டி அதுக்காக அந்த வேலைய வேண்டாம்னு சொல்றவள நான் என்ன கட்டாயமா படுத்த முடியும்? நீங்க அவ அண்ணன் தானே, உங்களுக்கு சொல்றதுக்கு உரிமை இல்லையா? எடுத்து சொல்லி புரிய வைங்க. சத்தம் போடாதடி. அறிவே போச்சு, அப்பா காதுல விழுந்துடுச்சு. சத்தம் போடாதனா கேக்குறியா? என்னங்க இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? டேய் வெளியில வாடானா. என்னப்பா? என்னடா உள்ள சத்தம்? அது ஒண்ணு இல்லப்பா. ஆமா, உங்க சத்தம் தான் திருமண வரலையும் கேக்குதே. கொஞ்சம் அமைதியாவே பேச மாட்டீங்களா? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க நம்மளை பத்தி என்னடா நினைப்பாங்க? ஓஹோ, நீ வீட்டுக்கு வந்ததும் வராதுமா பவித்ராவை பத்தி உன் பொண்டாட்டி போட்டு கொடுத்துட்டாளா? மாமா, வீட்ல நடந்த சம்பவத்தை சொன்னா போட்டு கொடுக்கறதா அர்த்தமா? ஏமா, அவதான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாலே, அப்புறம் என்ன பிரச்சனை? பா சுபா சொல்றதும் சரிதானப்பா. நம்மள தேடி வர வேலையை எதுக்குப்பா வேண்டான்னு சொல்லணும்? சம்பளம் கொடுக்கறாங்கிறதுக்காக ஒரு முதலாளி என்ன சொன்னாலும் கேட்கணுங்கிற. அப்படியாவது வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும். இல்லைன்னா உன் பொண்டாட்டி உனக்கு மந்திரம் போட ஆரம்பிச்சிருவா, அப்படிதானே? மாமா, வீட்டு செலவுக்கு பணம் கேட்டேன், இவர் இல்லன்னு சொன்னாரு. இவரு பணம் கொடுத்தா நான் ஏன் பவித்ராவை பத்தி பேச போறேன்? முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டேன்ல, பணம் பணம்னா நான் எங்கடி போவேன்? ஓஹோ, பவி இப்பதான் வேலையை ரிசைன் பண்ணிருக்கா. அதுக்குள்ள பணம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுல. உன் சம்பளத்துல நாங்க 2 பேரும் இங்க இருந்து சாப்பிடுறது உனக்கு பாரம் ஆயிடுச்சுன்னு சொல்லாம சொல்றேன். பவி வரட்டும், நாங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறோம். அப்பா, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நம்ம தனியா போறத பத்தி பேசக்கூடாதுன்னு. இவங்க பேச வைக்கிறாங்களேம்மா. நீ வேலைக்கு போகாதனால இவங்க 2 பேருக்கு நாம பாரமா இருக்கோமா? அண்ணி, அதே கம்பெனில எனக்கு செட்டில்மெண்ட் வரும், அத வச்சு 2 மாசம் சமாளிக்க முடியும்னு சொன்னேன்ல. சீக்கிரம் நான் இன்னொரு வேலையை தேடிக்க முடியும்.
என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. தேவையில்லாம சண்டையெல்லாம் போடாதீங்க.